ஹலோ வணக்கம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் டு மதுரை. நன்றிமா, நன்றி. ரெண்டு क्वेश्चन சேமா ஒரே வார கேக்குற சிம்பிள் क्वेश्चन தான். சோ மதுரை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அண்ட் மதுரைனாலே யூசுவலா அந்த இங்க ரீசன் வந்து சாரியா வந்து உட்கார்ந்திருக்கீங்க. சோ ஜூன் 20 வந்து கான்சர்ட் நடக்குது. மதுரை மக்களோட வைப் எப்படி இருக்கும்ன்றதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? மதுரை எனக்கு கிட்டத்தட்ட சொந்த வீட்டு மாதிரி தான். ஏன்னா வந்து நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறத விட ஒரு காலத்தில் மதுரையில் தான் அதிகமாக இருந்தேன். ஸோ வந்து எனக்கு என்னோட பயங்கர நெருங்கிய வட்டாரங்கள்லாம் மதுரை தான். என்னோட டீம், என்னோட மியூசியம் ஒர்க்கில் ஒர்க் பண்ண டீம் ஆகட்டும், இன்னி வரைக்கும் என்னோட கடைசி வகுப்பில் ஒர்க் பண்ண டீம் வரைக்கும் 70% பேர் வந்து, அதாவது 10 பேர் இருக்காங்கன்னா 7 பேர் வந்து மதுரை பசங்க தான். ஸோ மதுரை கூட ஆல்வேஸ் ஒரு கனெக்ட் இருக்கு. அண்ட் மதுரை வந்தால், மதுரை நான் சொல்றது டூரிஸ்டாக இல்லை, ஊராக கிளம்பி வருவோம் நான் மதுரைக்கு. அண்ட் அலங்காநல்லூர் போடுறதுல கொளஞ்சிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் எங்கள் அண்ணன் தோட்டம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நாங்களாம் ஜாலியாக சில் பண்ணுவோம் ஒரு காலத்தில். இப்போ கொஞ்சம் வருஷங்களாம் வந்து நடுவில் வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் அடிக்கடி ட்ராவல் பண்ணி வர முடியல, வேலை அப்படி இப்படி கொஞ்சம் பிஸியானதுனால அப்போ அடிக்கடி வர முடியல. முதல்ல மாதத்துக்கு இருக்கேன் இங்கே வந்து அட்டி போட்டுருவோம். ஸோ வந்து இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு வந்து. பட் ஆல்வேஸ் மதுரை எப்போ வந்தாலும் ஏர்போர்ட்லேயே ஆரம்பிச்சிருக்கு மதுரை அன்பு. மற்ற ஊர் அன்பை விட மதுரை அன்பு கொஞ்சம் எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு அக்ரெசிவான அன்பு வந்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ உரிமை எடுத்து ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினோடனே ஒருத்தர் வந்து அதாவது அவங்க அண்ணனை தான் அவங்க அண்ணன் ஃபீல் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளோ உரிமையாக எடுத்து முதல் தடவை பார்க்குற ஃபீல்லாம் இல்லை, வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு எங்களோட வெளில வந்து எங்களை அனுப்பிச்சு விடுற வரைக்கும் கேட்ட வரைக்கும் சும்மா பேசிட்டு வந்தார். ஸோ அந்த ஒரு உரிமையான ஒரு அன்பு வந்து எப்பவுமே இன்னைக்குன்னு இல்லை. நான் வந்து இங்கே இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் நடந்தப்போ அலங்காநல்லூரில் இங்கே தான் இருந்தேன், மதுரையில் தான் அந்த டைம் ஃபுல்லாக இருந்தேன். எங்கே போனாலும் எங்கே வேணாலும் எனக்கு யார் வீட்டில் வேணாலும் போய் நான் உள்ளுக்கு வந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு சொந்தமாக வச்சுருந்தாங்க மதுரையில். கொஞ்சம் நன்றி. ஸோ அதனால் மதுரை இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ஸ்பெஷல். எங்களோட வேர்ல்டு டூரில் சென்னை கோயம்புத்தூர் மட்டும்தான் வேர்ல்டு டூரோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் இருந்துச்சு. செகண்ட் லெக் ஆரம்பிக்கிறப்ப நான் ரொம்ப சண்டை போட்டு கண்டிப்பாக எனக்கு மதுரை இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப கேட்க. ஏன்னா வந்து கோயம்புத்தூர் வந்து பிறந்த ஊர், சென்னை வந்து நான் வாழ்கிற ஊர். ஆனால் நம்ம ஊர் அப்படின்னு சொன்னால் எனக்கு மதுரை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப கேட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லெக்கில் தான் வந்து மதுரை ஆட் பண்ணோம். ஸோ வந்து இந்த வேர்ல்டு டூர் வந்து ஒரு ஊரில் ஒரு தடவை தான் நடக்கும், இந்த ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வச்சு வேர்ல்டு டூர். ஸோ எனக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மதுரையில் இருக்கவங்க நிறைய பேர் கோயம்புத்தூர்லையும் சென்னையிலையும் பார்த்துருப்பாங்க அப்படின்னு. பரவாயில்ல, மதுரையில் நிறைய பசங்க இருப்பாங்களா, அவங்க பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிட்டேன். ஸோ நன்றி டாக் என்டர்டைன்மெண்ட் மாண்டி, தேங்க்யூ ஃபார் அசம்பிளிங் திஸ் ஹியூஜ் கான்சர்ட். ஸோ வெரி வெரி எக்ஸைட்டட். மதுரையில் ஸ்பெஷல் பர்ஃபார்ம் பண்ணுறது எப்பவுமே ஸ்பெஷல் தான் எனக்கு. என்னோட முதல் மீசை முறுக்கோட ஃபர்ஸ்ட் நான் ஹீரோவாக அறிமுகம் ஆகும்போது யாரா இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்போது முதல் விஷால் மாலில் வந்து மாலே கிட்டத்தட்ட உடச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு கூட்டம். மால் ஓனரும் நானும் வந்து அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸே ஆகிட்டோம். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போனேன். இந்த மாதிரி மால் உடஞ்சிருச்சு, எல்லாம் ஃபுல்லாக லிஃப்ட்லாம் கண்ணாடிலாம் உடஞ்சிருச்சு, பயங்கர கூட்டம். வந்து போய் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்க போனால் அவர் இதுல என்ன இருக்கு அப்படின்னு கட்டி பிடிச்சா. அதுதான் மதுரை மக்களோட ஸ்பெஷல். சண்டை போட போனோம், திடீர்னு பார்த்தா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இன்னி வரைக்கும் ஃப்ரெண்டு. அவர் இப்போ அவர் குழந்தை பிறந்த போய் பார்த்துட்டு வருது. அந்த அளவுக்கு ஃபேமிலியாகவே க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ எப்பவுமே மதுரை அப்படிங்கிற ஒரு ஊருங்கிறது அதோட மக்களை சார்ந்து தான் இருக்கும். ஸோ அந்த வயதில் மதுரை மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால மதுரை ரொம்ப பிடிக்கும். நன்றி. வணக்கம் சார். மதுரைக்கு வந்து